கட்டுப்பத்தத்துக்கு தனி வித்தை என்னன்னா, நான் என் தேவை எல்லாமே தேவையில் தான் இருக்குது. தேவையின் பொருட்டு சிந்திக்கிறேன் அப்படின்னா எண்ணங்களை என் வசப்படுத்தி வச்சுக்கிறேன். தேவைக்காக சிந்திக்கிறேன். இப்போ எனக்கு தேவை என்ன, சத்சங்க நடத்துனாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, கட்டுப்பத்துறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்றது என் தேவைன்னா அதை சார்ந்து எண்ணங்களை எழுப்பி பேசிக்கிறேன். எண்ணம் எழுப்பாமல் என்ன பண்ண முடியாது, என்னால் பேச முடியாது. இந்த எண்ணங்களை நானாக எழுப்புறேன்னா கிடையாது, கேள்வி எழுப்புது. வெளியேருந்து ஏதோ ஒரு இன்புட் வந்தோடனே என்ன பண்ணுது, எழுப்புது. பதில் எங்கேருந்து வருது அப்படின்னு என் கூட தான் நான் எல்லா பதிலும் வச்சுக்கிறேன்னா இல்லை, பறவெளியிலேருந்து வருது. அப்போ ரெண்டுமே வெளியே தான் இருக்குது. நான் என் வேலை என்ன, கவனம் இருக்கிறது. கேள்வி கேட்டாக்கா எண்ணெய் எழுப்பிக்கும், அதுவே என்ன பண்ணிங்க செயல்பட்டுக்கும். நம்ம என்ன பண்ணலாம், செயல்படலாம். இப்போ நான் தான் எண்ணெய் எழுப்புறேன்னா, நான் தான் அதிகாரின்னா எண்ணங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா, நீங்கள் எண்ணெய் எழும்புறத ஒன்று தெரிஞ்சிக்கவே இல்லை தெரிஞ்சுக்கினீங்கன்னா என்னால் தான் எண்ணெய் எழும்புதுன்னு நினச்சிக்கிறீங்க. நீங்களாக ஒரு எண்ணங்களை எழுப்பி உங்களை நீங்கள் அவமானப்படுத்திருக்கிறீங்க. தேவையில்லாத எண்ணங்களை எழுப்பினுக்கிறது உங்கள் வேலையாக இருக்குது. அப்போ செயல்படும் போது எண்ணெய் எழும்பும், அதை செயல்படுவீங்க. இப்போ எண்ணெய் எழும்புது, செயல்படுறீங்க, செயல்பட்ட உடனே எண்ணம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது ஏன் சும்மா நடக்கும்போது நிற்கும் போதெல்லாம் எண்ணெய் எழுப்பினுக்கிறீங்க, நிற்கும்போது நிற்கலை, நிற்கிறோன்ற எண்ணம் மறந்துட்டீங்க. நான் நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத என்ன பண்ணிட்டேன், நான் மறந்துட்டேன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன்னு நான் மறந்துட்டேன், இஷ்டத்துக்கு பேசிக்கிறேன். அப்புறமா நைஸாக கேட்குறது, என்ன கேள்வி அது, திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. சமாளித்தல்னு ஒன்று நடக்குது. சமாளிக்கிறது தான் இல்லை, சமாளிக்கலை, எனக்கு புரிஞ்சிருக்குது, திரும்பவும் அந்த கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும், யார் கை தான் இருக்குது. அப்போ நான் ஒத்துக்கணும், என் எண்ணம் என் கட்டுப்பாட்டை மீறி என்ன பண்ணுது, ஒன்று தெரியாமல் வந்தது, இப்போவும் கட்டுப்பாட்டை மீறி போய் குதிரை இஷ்டத்துக்கு ஓடுது, நான் அசந்து தூங்கிட்டேன். அப்போ எண்ணங்கள் என்னால் ஆனதுன்னா வெளியவே இருக்கிறதுனால, உள்ளுக்குள்ளே வந்து செயல்படுறதுனால எப்போ பார்த்தாலும் எண்ணங்கள் என்ன பண்ணினே இருக்குது, வந்தும் போயின்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுகிறேன், எண்ணத்தை ஓட்டுனுக்கிறேன். வரும்போதே எதுக்கு வரேன்னு கேட்டால் என்ன பண்ணோம், எதுக்கு இதுக்கு எண்ணம், இது ஒரு எண்ணம் எனக்கு ஏன் எழும்புகிறது, யார் கேட்கணும், கேட்டிங்களான்னு கேட்குறேன். கேட்கவே இல்லையா, ஏன் எண்ணத்தை கூட ஒத்திசைவு கொண்டீங்க, ஜாலியாக இருக்குது உங்களுக்கு. எண்ணம் விடுதல் மட்டுமே ஜாலியாக இருக்குது. நிறைய பேர் வாழ்நாள் முழுசும் 60 வயசு வரைக்கும் கல்யாணத்தை பற்றி கற்பனை பண்ணிட்டே செத்துருவான். எண்ணெய் எழுப்பிட்டே